சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 31 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். பறந்து காக்கிற பட்சி, பறந்துன்னு இருக்குது. பட்சி என்ன பண்ணுது? மேலே பறக்குது. அப்போ ஒரு பராந்தல் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லுவாங்க? கழுகா பராந்தலா? அது என்ன பண்ணும்? அந்த பறவையை பிடிக்க வருமா வராதா? அப்போ தாய் பட்சி என்ன பண்ணுமோ? பறந்து போய் அதை காப்பாற்றுமா. எப்படி? பறந்து போய் என்ன பண்ணும்? காப்பாற்றும். பட்சிகள் எல்லாம் எங்கே இருக்கும்? முக்கியமாக வானத்தில் தான், மேலே தான் பறந்துட்டுருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு பாதிப்பு தன் பிள்ளைகளுக்கு வந்தால் அது என்ன பண்ணும்? சும்மா இருக்காது. ஓடி போய் என்ன பண்ணுமா? பறந்து போய் காக்குமா. அந்த பட்சிகளை என்ன பண்ணும்? காக்கும். இப்போ இந்த பூமியில் கூட பாருங்கள், கோழியெல்லாம் இருக்குது. கோழி குஞ்சு என்ன பண்ணும்? சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். தாய் எட்டை மேய்ஞ்சிட்ருக்கும். அந்த சின்ன குஞ்சுங்களை யாராவது கவ வந்தால் உடனே உடையாந்து என்ன பண்ணும்? அடைக்காத்துக்கும். அப்படியே என்ன பண்ணும்? அந்த குஞ்சுகளை பாதுகாத்துக்கும் அது. அப்போ வெளியில் யாரும் மற்றவங்க யாரும் தன் குஞ்சுகளை தொடக்கூடாதுன்னு என்ன பண்ணும்? பாதுகாக்கும். பாதுகாக்குமா? பாதுகாக்காதா? அது போல தான். அது மட்டும் இல்லை, தாய் பறவை என்ன பண்ணும்? தன் பிள்ளைகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கும். அது பறந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் கீழே விழுற மாதிரி இருந்தால் உடனே போய் என்ன பண்ணும்? பிடிச்சிக்குமா? பிடிச்சிக்காதா? அதான். அப்போ எப்படி பறந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா பறந்து ஓடி போய் என்ன பண்ணுது? காக்குதா காக்கலையா? இப்போ நம்ம பிள்ளைகளே கூட எடுத்துக்குவோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் உடனே ஓடி போய் என்ன பண்ணுறோம்? குழந்தை விழுந்துருச்சுன்னா பார்த்துட்டு நிற்கிறோம். உடனே ஓடி போய் தூக்குறோமா இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே தூக்கின்னு ஓடுறோமா இல்லையா? அது மாதிரி தான் சந்திரலேக்கா கூட, என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு, அந்த பக்கம்ந்து இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண எங்கள் ஆயா கையில் தான் பொறுப்பாக கொடுத்தேன். அது என்ன பண்ணுச்சு? கையை விட்டுடுச்சு போல இருக்கு. குடுகுடுன்னு ஓடிட்டான். அந்தாண்ட பக்கம் கிராஸ் பண்ணுறேன்னு போய் ஒரு 2 வீலர் என்ன பண்ணுச்சு? காலில் ஏற்றி கால் கிழிச்சு ரத்தமாக கொட்டுது. உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தூக்கி அள்ளி இன்னும் ஓடுறேன். அதுமாரி ஒரு தாய் என்ன பண்ணுவா? தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே என்ன பண்ணுவா? ஓடுவாளா? ஓட மாட்டாளா? பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா தாய் ஓடுவா. ஆனால் தாய்க்கு ஏதாவது ஒன்றுனா இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க ஓடுதா? ஓடலையா? அப்படின்னு அது நமக்கு ஓடிடுது. அதுங்க ஓடிடுது. என்ன பண்ணுது? தாய்க்கு என்ன இருந்தானா, தகப்பனுக்கு என்ன இருந்தானா, நம்ம ஓடிடுவோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க? ஓடி போயிடுறாங்க. தாயோடைய மனசுக்கும் பிள்ளையோட மனசும் இதான் வித்தியாசம். தாய்க்கு ஏதாவது ஒன்றுனா பிள்ளைகள் என்ன பண்ணுறோம்? நம்ம பார்த்தாலும் பார்க்குறோம், பார்க்கலனாலும் பார்க்குறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா தாய் உள்ளம் பதைக்கலையா? ஐயோ, ஒரு பிள்ளை லேட்டாக வந்துட்டா கூட, ஐயோ இன்னும் வரலையே வெளியில் நின்று அந்த வாசலையே நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம்? பார்த்துட்ருக்குறோமா இல்லையா? அது போல தான் பட்சிகளை என்ன பண்ணுதான்? பறந்து போய் பாதுகாக்குதான். யார்? பட்சின்னா பறவை. அதுக்கு அந்த பட்சின்னா அது பறவை. பறவைகள் என்ன பண்ணுது? தன்னுடைய குழந்தை குஞ்சான அந்த பறவைகளை என்ன பண்ணுது? பறந்து போய் என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அப்போ அதுபோல் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். எப்படி தன் பறவைக்கு ஒன்றுன்னா தாய் பறவை ஓடி போய் பாதுகாக்குதோ, அதுபோல் சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நமக்கு ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல்னது ஆதரவாக இருப்பார். எருசலேம் நகரத்து மேலே ஆதரவாக இருக்க போகிறாரு. அதில் உள்ள வாழற மக்கள் மேலே தான் என்ன பண்ணுவார்? ஆதரவாக இருப்பார். எருசலேம் யாரை குறிக்குது? தேவனுடைய பிள்ளைகள் வாழற நகரத்தை குறிக்குது. அதில் உள்ள வாழற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது. அவங்க மேலே எப்படி இருப்பாரா? ஆதரவாக இருப்பார். நம்ம மேல் தேவன் எப்படி இருப்பார்? ஆதரவாக இருப்பார். தாய் பறவை எப்படி தன் பிள்ளையை காக்கிறதுக்கு பறந்து ஓடுதோ, ஏதாவது ஒரு ஆபத்துனா, அதுபோல் நம்மளுடைய தேவன் பறந்து ஓடி நம்மளை பாதுகாப்பாராம். எப்படி? பறவை எப்படி பறந்து ஓடி சீக்கிரமாக குயிக்காக பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு டக்குன்னு பாதுகாக்குதோ, அதுபோல் நம்மளுடைய தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரா?
நம்ம மேலே ஆதரவாக இருப்பார், நம்மளை அப்படி வந்து என்ன பண்ணுவாராம், பாதுகாப்பார். அது மட்டும் இல்லை, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஆதரவாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம், மன கஷ்டம், நம்ம யாரிடத்துல போய் சொல்கிறோன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படியா அப்படின்னு தலையை நல்லா ஆட்டிட்டு நம்ம போன உடனே நமக்கு பின்னாடி வேறு ஒருத்தவங்கள்ட்ட போய் இவளுக்கு இப்படியா இவங்களுக்கு இப்படியா அப்படியான்னு பேசுவாங்க. ஆனால் நம்ம தேவன்கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லும்போது, கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்லும்போது அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆதரவுனா என்னது, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, தட்டி கொடுக்குறோம்ல ஆதரவா. இப்போ தம்பி தூங்குறான், தட்டி தட்டி என்ன பண்ணுறான், தூங்க வைக்கிறான். அப்போ அது ஒரு ஆதரவாக அந்த புள்ள என்ன பண்ணுது, மடியில் தூங்குது. அதுபோல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆதரவாய் தேவன் வந்து நம்ம கூட இருப்பார். நீ இப்போ நம்ம அழுகிறோன்னா அழுவாத மகளை அப்படின்னு சொல்லி தேற்றுவார். அதுதான் ஆதரவு. அப்போ நமக்கு ஆதரவாக இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், காத்துருவார், காத்துக்கொள்வார். எப்படி பறவை போய் தன்னுடைய குஞ்சு பறவையை போய் காத்துக்குதோ அதுபோல் நம்மளை காத்துக்கொள்வார். இப்போ கோழி குஞ்சு தனியாக கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு குஞ்சுகளை பிடிக்க வரும்பொழுது அது என்ன பண்ணுது, அந்த கோழி போய் அடை காத்து பார்த்துக்குது இல்லை, பாதுகாக்குது இல்லை. அதுபோல் தேவன் நம்மளை காத்துக்குவாராம். ஏதோ நம்மளை யாரோ அடிக்க வராங்க, நம்மளை திட்ட வராங்க, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா தேவன் நம்மளை காத்துக்குவார். அவங்க வந்து நம்ம மேலே எதுவும் பண்ணாத அளவுக்கு தேவன் நம்மளை பாதுகாத்துக்குவார். அப்படி நம்ம எதிராளின்னு நினச்சிட்டு வரோம், எப்படியாவது இவங்களை அடித்து போட்டுடணும், இவங்கள தாக்கிடணும், இவங்கள சாகடிச்சிடணும், இவங்களை என்ன பண்ணோம், எதாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி வருவோம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணுவாராம், காத்துக்கொள்வார். அவங்க அடி நம்ம மேலே விழாதபடிக்கு என்ன பண்ணுவாராம், காத்துக்கொள்வார். இதோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். கண்ணில் இருக்கிறவன் கண்மணியை தொடுறேன்னு சொல்கிறார். அப்போ நம்மளை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர், காத்துக்கொள்வார். நம்ம மேலே எந்த சேதமும் வராமல் என்ன பண்ணுவார் ஆண்டவரை, காத்துக்கொள்வார். அப்போ அவர் காத்துக்கொள்கிற தேவனாக நமக்கு என்ன பண்ணுறாரு இருக்கிறார். காத்து தப்பாக பண்ணுவார். ஏதாவது பிரச்சனை வந்தால் காத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பிக்க வைப்பார். எப்படி அந்த பறவை, தாய் பறவை குஞ்சு பறவையை பாதுகாத்து தப்பிக்க வைக்குதோ அதுபோல் தேவன் நம்மளை பாதுகாத்து என்ன பண்ணுவாராம், தப்பிக்க வைப்பார். பிரச்சனையிலேருந்து, போராட்டத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாத்து காத்து தப்பிக்க வைப்பார், தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து வருவாராம். ஒரே இடத்துல அவர் இருக்க மாட்டார், பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்க மாட்டார். இப்போ ஒரு வீட்டுக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க, மற்ற வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்க தான் வருவாங்க. தடுப்பாங்களா, வேணாம் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆனால் சமாதானமே பண்ண மாட்டோம். நம்ம யாராவது அடித்து மாஞ்சிக்கிட்டுன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். நமக்கு எதுக்கு வம்புன்னு இருப்போமா, இருக்க மாட்டோமா? அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பாராம். ஏதாவது எப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, கடந்து அவரே வந்துடுவார், வந்து என்னை விடுவிச்சிடுவார். புரியுதுங்களா? அதுபோல் தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது தேவனே கடந்து வந்து விடுவிப்பார். மனுஷன் வந்து விடுவிக்கணும்னு அவசியம் இல்லை, அவரே வருவான்னு சொல்கிறார். எதுக்கு, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ யாரோ அடிக்க வராங்க, அவரே கடந்து வந்து என்ன பண்ணுவாரா, நம்மளை விடுவிப்பார். விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? நம்ம தெய்வம் என்னது, உயிருள்ள தெய்வன். அதனால் வந்து விடுவிப்பார், நடந்து வருவார். அவர்னா சிலையா, அவர்னா கல்லா ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இல்லை. நம்ம தேவன் உயிருள்ள தேவன். அவர் நடந்து வந்து என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஒரு இக்கட்டு காலத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? அதுதான் அவர் சொல்கிறார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். புரியுதுங்களா? காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து என்ன பண்ணுவார், விடுவிப்பார். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலை பட தேவையில்ல. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார்.
இந்த பிரச்சனை இப்போ எனக்கு வரப்போகுதுப்பா அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? சில நேரங்களில் தெரியும், சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனை வரும். சில நேரங்களில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மனசுக்கு என்ன பண்ணோம் தெரியும். அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுப்பா, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், கடந்து நீங்கள் என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக விடுவிப்பார். இதில் நம்ம கேட்கணுன்னே இதில் போட்டு இல்லை, அவரே விடுவிச்சிருவார். என்னுடைய பிள்ளைக்கு இந்த பிரச்சனை நடக்க போகுது தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு? நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு என்னது கண்டிப்பாக தேவனுக்கு தெரியும். அதனால் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார்? காத்து நடத்துவார், நடந்து தப்பு வைப்பார். சரிங்களா? எப்படி வருவார் ஆண்டவர்? கடந்து தப்பு வைப்பார். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை தப்பு வைப்பார். நம்ம மேலே ஆதரவாக இருப்பார். எப்படி தாய் தன் புள்ள மேலே ஆதரவாக கரிசனையாக இருக்கிறாளோ அதுபோல் ஆண்டவர் நமக்கு தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, நமக்கு யாரும் இல்லையே, நம்ம ஒரு அனாதையாக இருக்கிறோமே, நமக்கு எதுவுமே இல்லையே, யாரும் நமக்கு சொந்த பந்தங்கள் இருந்தும் சொந்த பந்தங்களாக இல்லையே அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அவர் நம்மளை தப்பு வைப்பார். அவர் கடந்து நம்மளை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுவார்? விடுதலையை அவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ இவ்வளோ பெரிய சிலாக்கியம் நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வானத்தில் அவர் சேர் போட்டு உட்காந்தாருன்னா பூமியில் ஒரு கால் இருக்கும். வானம் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது? அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு உதவுறாருங்க, நமக்கு உதவி செய்கிறார், நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை தப்பு வைக்கிறாரு, நம்மளை விடுவிக்கிறாரு எல்லா இக்கட்டுக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு உதவி செய்கிறாருன்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்குள்ள வாழ்க்கையில், எவ்வளோ பெரிய ஒரு நன்மை நமக்கு. மனுஷன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான்? பார்ப்பான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான்? மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போயிடுவான். அவன் என்ன பண்ண மாட்டான்? கண்டுக்கவே மாட்டான். இது எப்படியா போட்டுன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அவர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார், காத்து நடத்துவார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை தப்பு வைப்பார், எல்லா சூழ்நிலையிலேருந்து நம்மளை வழி நடத்துவார். நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நம்ம பிள்ளைகளே என்ன பண்ணிடும்? இப்போ என்னையே கூட எடுத்துங்க, வயதான காலத்தில் நான் படுக்கையாக கிடக்கிறேன் அப்படி இருக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ என் பிள்ளைங்க என்னை பார்க்காதுன்னு எனக்கு என்ன நிச்சயம்? நமக்கு தெரியாது. அது நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்காதான் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படுத்த சூழ்நிலை நிறைய வயதிலும் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கூடயே யார் தான் இருக்கிறாரு? உலகத்தில் நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, கணவன் இருக்காங்க, உற்றார்கள் இருக்கிறாங்க, யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம கூடையே கடைசி வரைக்கும் இருக்கிறது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய தேவன் மட்டும்தான் என்னது கடைசி வரைக்கும் இருப்பார். நிறைய வயதிலும் நான் உன்னை தாங்குகிறேன், நான் உன்னை ஏங்கு தரேன், உன்னை நான் தப்பு வைக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வயசான காலத்தில் நமக்கு ஒன்றும் முடியலையே, நமக்கு யார் பாப்பா? நம்ம படுத்துட்டா அவங்க சொல்லின்னு வந்தாங்க, சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு வந்தாங்க, நான் படுத்துட்டா என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, யார் என்ன பாப்பான்னாங்க. இப்போ தான் ஆண்டவர் அதுக்காக தான் பேசுகிறார் போல். அப்போ நடந்து நம்ம படுத்துட்டோம்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவராக ஒரு காரியத்தை செய்யலைன்னா கூட யார் மூலயமாவது நமக்கு உதவிகளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். தேவனை நம்புகிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்ம கை கால் நல்லா இருக்கிறவங்க நம்ம உழைச்சி நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்றோம், நம்ம இது பண்ணுறோம். முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? தேவனை தான். திக்கற்றவங்களுக்கு யார் துணை? தேவன் தான் துணை. யார் துணை? தேவன் தான் துணை. அப்போ அந்த சூழ்நிலைகளில் நமக்கு யார் தான் உதவி செய்வா? தேவன் தான் உதவி செய்வார். அதுக்குன்னு ஒரு ஆட்களை ஏற்படுத்தி வைப்பார் ஆண்டவர். கண்டிப்பாக வைப்பார, வைக்க மாட்டல. எனக்கு கூட அந்த சமைக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது. சமைக்கணுன்னாலே கஷ்டம். அது உடம்பும் எனக்கு ஒரு நேரத்தில் சரியில்லைன்னா அதுவும் கிச்சன் பக்கமே போகிறதுக்கே முடியாது. பிடிக்காது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது முடியாது ஒரு நேரத்தில். அப்போ என் பொண்ணு தான் என்ன பண்ணோம், அழகாக போய் சமைக்க. நேற்று ஃபுல்லாக அவங்க தான் காலை டிஃபனு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னரு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. என்னன்னு தெரில, அவங்க பண்ணி செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் கிறுக்கு வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக படுத்துனுக்கிறேன், என்னடா அது நம்ம பொண்ணு இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்ட்டுன்னு. அவங்களுக்கு லீவாக இருந்தால் வேலை செஞ்சுறாங்க, காலேஜுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வந்து வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க.
அது மாதிரி நமக்கு முடியல, நம்மளால் அந்த வேலையை செய்யலைன்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் வந்து ஒரு ஆளை நியமித்து வச்சுருவார். கண்டிப்பாக வச்சுருப்பாரா, வச்சுருக்க மாட்டாரா? நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ இந்த வயசான காலத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ணலாம்? உட்காந்து ஜெபம் பண்ணலாம். நம்மளை மாரி வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாரி இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை அறியாத வயசான தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, அவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க ஆண்டவரை அறியலைன்னா. அவங்களுக்காகலாம் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம்? பாரப்பட்டு ஜெபிக்கலாம். யாருக்கு சொல்கிறேன்? இது வயசானவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ நான் எனக்காக யாரோ ஜெபிச்சதால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதேமாரி நீங்களும் நானும் யாரோ ஜெபிச்சதால தான் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ நாம் யாருக்காவது ஜெபிக்கும்போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம பார்க்குறோமோ இல்லையா, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்த அந்த ஆனந்தி சிஸ்டர் சொன்னாங்க, நான் மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கக்குள்ள நான் யாருக்கோ சத்தியம் சொன்னதை அவங்க மழைக்கு ஒதுங்க வந்தவங்களாம். அவங்க இது கடையில் மழைக்கு ஒதுங்க வந்தவங்க, அவங்க அந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்களாம். நான் அவங்களுக்கு கூட சொல்லவே இல்லை, வேறு ஒரு பொண்ணுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்க அதை காதில் வாங்கின்னு உட்காந்துருந்தாங்களாம் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது. அதை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு சாட்சியில் அவங்க சொன்னாங்க. அப்போ அது மாதிரி நம்மளை கொண்டு தேவன் அநேக ஜனங்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். நம்ம வாயை மூடினே இருந்தால் என்ன பண்ண மாட்டார்? ரட்சிக்க மாட்டார். நம்ம ரட்சிக்கப்படாத ஜனங்க நம்ம தெருவில் அக்கம் பக்கத்தில் நம்மளை மாதிரி வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மனசில் வச்சு பேரை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அவங்களாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் நரகத்துக்கு போகலாமா? அவங்களாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு சொர்க்கத்துக்கு வரணுமா வேணாமா? அப்போ நாம் என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் நமக்காக யாரோ ஜெபம் பண்ணாங்க, நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது மாதிரி மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்க பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆண்டவருடைய வருகை கிட்டத்தில் இருக்குது. என்றைக்கு வருவார்னு தெரியாது. ரெண்டாவது வருகை என்றைக்கு வரும்னு தெரியாது. அந்த நாளைக்கு நமக்கு அந்த நாளைக்கோ அந்த நாளோ அந்த டைமோ அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வு உள்ளவங்களாக நம்ம இருக்கணுமா. அப்போ நம்மளால் வயசானவங்களால் என்ன முடியும்? ஜெபிக்க தான் முடியும். என்ன பண்ணலாம்? உட்காந்தே ஜெபிக்கலாம். நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோமோ அந்த இடத்துல ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மையை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அம்மா கடை வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க கடைக்கு? அவங்கள்ட்ட ஏசப்பா நீங்கள் உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரோ அதை என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது அவங்க மனசு தொடுமா தொடாதா? இதோ நம்ம சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நடந்தது நன்மையை சொல்கிறோம், ஒரு வார்த்தையாவது கண்டிப்பாக அவங்க மனசில் தொடும். நம்ம சொல்லாமல் தான் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தையாவது என்ன பண்ணோம்? தொடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தொடும். அவங்களுக்கு ஐயோ நம்ம அந்த ஏசப்பாவை தேடலாமே அப்படின்ற ஒரு உணர்வு வரும். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை தேடுவாங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம சொல்லிடணும். ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லிடணும். அப்போ இதில் என்ன போடப்பட்டிருக்கு? பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். நம்ம மேலே ஆதரவாக அவர் இருப்பார். எப்படி தாய் பறவை குஞ்சு பறவையை போய் பாதுகாக்குதோ, அது மேலே ஆதரவாக இருக்கோ, அது தப்பு வைக்குதோ, அது என்ன பண்ணுது? எதிரிக்கிட்டேருந்து தப்பு வைக்குதோ, எப்படி விடுவிக்குதோ, பாதுகாக்குதோ, அதுபோல் தேவன் நமக்கு எருசலேமின் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆதரவாய் இருப்பார்னு சொல்லி தான் இந்த வசனத்தில் என்ன பண்ணிருக்கு? போடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா இல்லையா? கொஞ்சமாக நம்ம பார்த்தாலும் அது புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை அவர் பாதுகாப்பார். எப்படியாவது பாதுகாப்பார். அவர் பாதுகாக்கணும் முடிவு பண்ணிட்டா பாதுகாத்துருவார். எந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை பாதுகாப்பார், விடுவிப்பார், காப்பார், தப்பு வைப்பார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்குமே இருக்கணும். என்றைக்கும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல நீர் எங்கள் மேலே ஆதரவாக இருக்கிறீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
அப்பா நீர் எங்களை காத்து தப்பு பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீங்கள் கடந்து வந்து எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. எப்படி தாய் பறவையப்பா தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாத்து கொள்கிறதோ, எப்படி காத்து நடத்துதோ, எப்படி அரவணைக்குதோ, எப்படி ஆதரவாக இருக்குதோ, எப்படி விடுவிக்குதோ, அதுபோல் நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்களே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த காலை வேலை பொழுதில் கூட நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. முதிர் வயதிலும் இதோ உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா நீர் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து எங்களை அப்பா நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.